நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் அப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் அப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். நம்ம சேனலை நிறைய பக்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து சாய் அப்பாவோட அருளை பெறுங்க. ஓம் சாய்ராம். ஏன் மனதை போட்டு இப்படி குழம்பிக் கொண்டிருக்கிறாய்? எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை குழப்பங்கள் உன் முகத்தில். நாளை என்ன நடக்குமோ என்ற பயமும் கலவரமும் உன்னை தொற்றிக்கொண்டது. இப்பொழுது நான் உனக்கு கூறப்போவது சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் கேள். நான் என்ன கூறுகிறேன் என்பதை புரிந்து கொள்வாய். என் கண்மணியே, உன் நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானி. அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணம் இல்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே. எதற்கும் பயப்படாதே, தயங்காதே. இலக்கை நோக்கி அடியெடுத்து வை. தொடர்ந்து முன்னேறு. சோதனைகள் விலகும், பாதை தெளிவாகும். உன் இலக்கை அடைந்தே தீருவாய். அதை யாராலும் தடுக்க முடியாது. போராடு. போராட்டத்தில்தான் ஞானம் பிறக்கும். என்னால் அதை சாதிக்க முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுவதற்கு பெயர் இலக்கு அல்ல. நான் இதை நோக்கித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், அதை ஒரு நாள் அடைந்தே தீருவேன் என்ற ஒரு தெளிவான திட்டவட்டமான நோக்கம்தான் இலக்கு. நல்லது நடக்கும் என்று காத்திருப்பது தவிர்த்து நல்லது நடக்கும் இடத்தை நோக்கி நீ நடப்பது நல்லது. எதற்காக தயங்கி நிற்கிறாயோ, எதற்காக பயப்படுகிறாயோ, எது உன்னை அச்சம் கொள்ள செய்கிறதோ அதை அஞ்சாமல் எதிர்கொள். ஒரு முறை நீ பயப்படும் விஷயத்தை எதிர்நோக்கி நின்று போராடிவிட்டால் அந்த பயமும் தயக்கமும் உன்னை விட்டு விலகும். வார்த்தைகளையும் வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்தினாலே போதும், வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம். வாய்ப்புகள் என்பது உன் கண் முன்னே தான் இருக்கும். அது சரியான முறையில் கண்டெடுப்பது தான் உன் கடமை. உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள் தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள். உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் விட்டு விலகிவிடு. நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போய்விடலாம். தவறு செய்துவிட்டேன் என்று வருத்தப்பட ஒன்றுமில்லை. சரியான முடிவு உன் நம்பிக்கையை இரட்டிப்பாகும். தவறான முடிவு உனக்கான அனுபவத்தை இரட்டிப்பாகும். இரண்டை பற்றியும் கவலை வேண்டாம். நீ அடைய முயலும் லட்சியம் வலுவாக இருந்தால் அதை செய்து முடிக்க வேண்டிய மனோதிடம் உனக்குள்ளேயே தானாகவே வந்துவிடும். எனவே அதிகம் குழப்பிக் கொள்ளாமல் உனக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாக யோசித்து முடிவு எடுத்த பின் அதை அடையும் பாதையில் நீ சென்று கொண்டே இரு. உன் வழியில் துன்பங்கள் வந்தால் நான் துரத்த காட்டுகிறேன். நீ தெளிவான சிந்தனையோடு செல்லும்போது உன் துணையாக நான் என்றும் வருவேன். சிக்கல்களை விடுவிக்க நீ என்னிடம் வந்து ஆலோசனை அல்லது உதவி கேட்டால் அதை உடனடியாக தர நான் தயங்கவே மாட்டேன். இப்பொழுது உனக்கு தேவையெல்லாம் உன் மீதும் என் மீதும் நீ வைக்கும் நம்பிக்கை மட்டுமே. அந்த நம்பிக்கையே உனக்கான நல்லவற்றையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இனி ஒருபோதும் குழப்பிக் கொள்ளாமல் தெளிவாக இரு. நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கும். நீ எதை நினைக்கிறாயோ அது நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். நல்லது செய், நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.
நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் ஆப்போட வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் ஆப்போட அருளை பெறலாம்.